நீண்ட ஆயிலும் நிறை செல்வம் பெற்று வாழ என் அன்னையின் திருவடியை வணங்கி பேரருள் புரியும் என் அன்னையின் மாதமாகிய கருணை கடலாகிய இருக்கின்ற கற்க கடக மாதம். இந்த மாதம் கற்க கடக மாதம் என்பது ஆடி மாதம். ஆடி மாதம் என்பது ஆதியும் அந்தமும் இல்லாத மாதம். ஆடி மாதம் என்பது அற்புத மாதம். அது மட்டும் இல்லைங்க, இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய கருவுக்கும் கருவாக விளங்கக்கூடிய ஜோதிடத்துறையில் காலபுருஷனுக்கு 4ஆம் இடமாக இருக்கக்கூடிய கரு. அதனால தான் அது கருணையில் கற்க கடக மாதமாக நம் முன்னோர்கள் வைத்திருக்காங்க. இந்த ஆடி மாதத்தினுடைய 12 ராசிக்குரிய பலன்களை பற்றி முதலில் பார்ப்போம். அடுத்த ஆடி மாதத்தினுடைய சிறப்பும், ஆடி மாதத்தினுடைய வணங்குவதனுடைய சிறப்பும், அம்பிகையினுடைய அருளும் அதை பற்றி பிறகு உங்களுக்கு தெளிவாக பதிவு செய்ய வருகின்றேன். இப்போது மாதாந்திர ஜோதிட நிர்வாகத்திற்கும் பிழைத்தமிழ் நிர்வாகத்திற்கும் ஏனைய எல்லோருடைய சேனல் நிர்வாகத்திற்கும் என் கண்மணியாக திகழ்கின்ற நேயர் பெருமக்கள் அனைவருக்கும் பாதம் தொட்டு வணங்கி என் பிராட்டியை வணங்கி இந்த ஆடி மாதத்துடைய பலனை பற்றி இப்போது நம்மோது பதிவு செய்ய விரும்புகின்றேன். அடுத்து நாம் காண இருப்பது மகரம். மகரம் பொதுவாக இந்த மகரத்திற்கு தனி மார்க்கம் உண்டு. இந்த மகரத்திற்கு தனி மார்க்கம் உண்டு. எப்படிப்பட்ட தன்மையாக இருந்தாலும் ஈர்த்து வணங்கக்கூடிய குணம் உண்டு, ஈர்க்கக்கூடிய தன்மை உண்டு, ஈர்க்கக்கூடிய குணம் உண்டு, ஈகை குணம் உண்டு. இந்த எல்லாம் கஷ்டத்தையும் அனுபவிக்கக்கூடிய அந்த அனுபவமும் உண்டு. எப்போதும் பாருங்க, மகர ராசிக்காரவங்க ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் 35 வயசுங்க, 32 to 35 வயசு வரையும் அவங்க படாத பாடு இருக்குதே, சொல்ல முடியாது. வாக்கால் சொல்ல முடியாது, மனத்தால் நினைக்க முடியாது, எந்த வகையிலையும் அவங்கள திருப்திப்படுத்த முடியாது. ஆனால் 30க்கு மேலே வர 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 பாருங்க, அப்படியே பொறுத்தார் பூமி ஆழ்வார் சோ மகரம். பொறுத்தார் பூமி ஆழ்வார் சோ மகரம். எல்லா வகையிலும் கெட்டிக்கார வரக்கூடிய இடம் மகரம். எல்லா வகையிலும் சிறப்பாக அமையக்கூடிய இடம் மகரம். எந்த வேலையாக இருந்தாலும் நான் செய்கிறேன். அது உழைப்பாளி, அது தொழிலாளி, அது முதலாளி, இங்கே நோ டிஃப்ரென்சஸ் அட் ஆல். இங்கே வேறுபாடுக்கு இங்கே இடம் இல்லை. எல்லாமே நான் செய்கிறேன். அதை நான் அடிக்கடி ஐயா சொல்லுவேன், நேயர்களுக்கு கண்டிப்பாக சொல்லுவேன். இலைய போட்டாச்சா போட்டாச்சு, உப்பு வச்சாச்சா, சமுத்திரம் வச்சாச்சா வச்சாச்சு, ஸ்வீட் வச்சாச்சா, பழம் வச்சாச்சா வச்சாச்சு, எல்லாம் வச்சாச்சு. சாதம் சாப்பிட்றாரு, ஒரு கஸ்டமர் சாப்பிட்றாரு, மறுபடியும் பணம் கொடுக்க போவாரா, அங்கே போய் பார்த்தா என்ன பண்ணுவார், அவர் தான் உட்காந்துருப்பார், அங்கேயும் அவர் தான் உட்காந்துருப்பார். ஆக எல்லா வகையிலையும் எல்லா வேலையும் எதையும் பிரதி பலனை எதிர்பாராமல் செய்யக்கூடியவங்க மகரம். அதனால தான் சிகரத்தை அடைகிறாங்க. சிகரம்னு நாங்கள் ஒன்றும் இல்லை, மேலே சிகரத்துக்கு போகிறது, அதுக்கு அர்த்தம் இல்லை. நற்பெயர், நற்புகழ், நல்ல நெறியோடு வாழ்வது, பெரியவருடைய வழிகாட்டுதலோடு வாழ்வது, சிறுவர்களுக்கு இவங்க வழிகாட்டுதல் அடையாளமாக இருக்கக்கூடிய இடம்தான் சிகரம். அடையாளமாக இருக்கக்கூடிய இடம்தான் சிகரம். அதனால் கண்டிப்பாக நீங்கள் சொல்கிற மாதிரி எவரெஸ்ட் சிகரமோ நீலகிரியில் தொட்டபெட்டா சிகரமோ நீங்கள் அப்படி நினச்சிட்டு இருக்காதீங்க. மொத்த வாழ்க்கையினுடைய அனுபவத்தை கொடுப்பது தான் சிகரம். அதனால தான் இறைவன் அவங்களுக்கு சனி ஈஸ்வரன் அவங்களுக்கு நாயகனாக வச்சிருக்கிறார். சனீஸ்வரன் ஈஸ்வரன் வச்சுருக்காங்க. அப்போ பாருங்கள், கண்டிப்பாக உங்கள் ராசிக்கு 3ல் இருக்கார், குரு பார்க்குறாரு. குரு இப்போ தான் 7ஆம் பார்வை பார்க்குறாரு, கோச்சாரத்தில் நல்லா இருக்கார். கண்டிப்பாக கடந்த காலங்களில் திருமணமாக இருந்தாலும் சரி, வண்டி வாகனம் இருந்தாலும் சரி, புதிய தொழில் ஆரம்பிக்காமல் இருக்கிறவங்க இப்போ எல்லாமே புதிய தொழில் ஆரம்பிக்கலாம், புதிய நிறுவனத்தை ஆரம்பிக்கலாம். குரு பலத்தை பார்த்துக்கங்க. உங்கள் சொந்த சுய ஜனன ஜாதகத்தை எடுத்துக்கொள்ளுங்கள். உங்கள் ஜனன ஜாதகத்தை கடக லக்கணம் இருந்துடக்கூடாது. எந்த லக்கணமாக இருந்தாலும் சரி, மகரத்துக்கும் கும்பத்திற்கும் கடக லக்கணம் ஆகாதுங்க. அதை மட்டும் கொஞ்சம் கவனமாக பார்த்துட்டு
புதிய தொழில் நீங்கள் செய்வதற்கு கண்டிப்பாக ஒரு அற்புதமான இந்த மாதம் உங்களுக்கு மிக அற்புதமான மாதமாக அமையும் என்பதில் மாற்று கருத்து அல்லங்க. தயவுசெய்து அவிட்டம், உத்திராடம், திருவோணம், அதில் இருக்க நட்சத்திர அதிபதி பாருங்கள், ஒவ்வொன்றிலையும் ஒவ்வொரு சிக்கல் இருக்குதுங்க. திருவோணம் அப்படி தான் இருக்கும். அவன் ஓணத்தில் பிறந்தவன்டா, கோணத்தில் தாண்டா போவான், பழமொழி பார்த்தீங்களா? அது பாட்டு போயிட்டு இருக்கும். அவிட்டம் தவிட்டுப்பானை நிறையும். உத்திராடம் பாருங்கள், உத்திராடம் ஸ்ட்ராங்காக இருக்கும். உத்தரம் இல்லையா, உத்தரம் வடக்கு பக்கம் உள்ள தெய்வங்களை கும்பிடுங்க. வடக்கு முகம், வடக்கு பேசிங் உள்ளதில் சென்னையில் இருக்குது கோயம்பேடுன்னு சொல்லுவோம் பார்த்தீங்களா, அடிக்கடி கோயம்பேடு பஸ் ஸ்டாப். இறைவனுடைய சிவனுடைய ஸ்தலங்களில் வடக்கு ஃபேஸிங்கில் உள்ளது அந்த ஒரு ஸ்தலம். தெற்கிலோடு நிறையா இருக்குது, மேற்கில் நிறையா இருக்குது, கிழக்கு நம்ம சொல்லவே வேண்டாம். அப்படிப்பட்ட தலங்கள் இருக்குது. அந்த தலங்களையும் நீங்கள் வழிபாடு பண்ணுங்கள். மகராசி நேயர்களுக்கு இரும்புனாலும் சரி, இரும்பு தொழில்னாலும் சரி, பொறியியலும் சரி, விவசாயம் சரி, மரங்கள் சரி, கீழே பூமிக்கு கீழே உள்ள தொழில்னாலும் சரி, விளைச்சல்னாலும் சரி ரொம்ப அற்புதமாக இருக்கும். கருப்பு சம்மந்தப்பட்டதை விட்டுறாதீங்க. எள்ளுலேருந்து தானிய வகையில் சம்பாதிங்க. கோழிப்பண்ணை. கடகராசி சார், நான் கடகலக்கண கடகராசி சார், நான் கோழிப்பண்ணை வைக்கலாமான்னு கேட்குறாங்க. நான் எப்படி சொல்கிறது? அதுக்கு அப்படியே ஆப்போசிட்டில் ஏன் இருக்கிற மகரம் இருக்கார்ல, அவர்கிட்ட கேட்க வேண்டியதாக. அப்போ அதாவது கேட்குறத முறையோடு இருந்தால் தான் நம்ம எதையும் சொல்ல முடியும். உங்களுடைய ஜென்ம ஜாதகத்தை எடுத்துக்கிறோம். அதே மாதிரி வண்டி வாகனத்தையும் செகண்ட்ரியை வாங்கி புதுப்பிச்சு ஓட்டினா நல்லா ஓடும். மகர ராசிக்கு செகண்ட்ரி வாங்கி புதுப்பிச்சு ஓட்டினா நல்லா ஓடும். எத்தனை போடுங்க, புதுசாக 8 வண்டி நிப்பாட்டிருப்பீங்க, புதுசாக 7 வண்டி நிப்பாட்டிருப்பீங்க. அதில் ஒரு 2-3 வண்டி செகண்ட் ஹேண்டில் வாங்கி அதை பாலிஷ் பண்ணி வச்சுருப்பீங்க. இந்த மகர ராசி போகிறோன்னா புதுசாக இருக்குதுல, அந்த வண்டி எடுக்க மாட்டாங்க. அந்த பாருங்க இருக்குது பார்த்தீங்களா, அந்த வண்டி கொடுப்பாங்க. அப்புறம் ஓனர்கிட்ட கேட்டோம்னா என்ன சொல்லுவாங்க, சார் அந்த வண்டி இப்போ தான் சார் இதுக்கு போயிட்டு வந்துச்சு, எஃப்சிக்கு போயிட்டு வந்து சார், எனக்கு அதுதாங்க பிடிச்சிருக்குது அப்படிம்பாங்க. ஏன்? அந்த ரெமெடியானது தான் உங்களுக்கு பிடிக்கும். ஃப்ரெஷ்ஷுங்கிறது பிடிக்கிறத அந்த ரெமெடியானது தான் பிடிக்கும். ஏன்னா தொழிலாளி, அந்த ராசி இல்லாமல் தொழிலுக்கு அப்பாற்பட்ட சக்தி. தொழிலாளி இருந்து முதலாளியாக வர்றவங்க. அப்படிப்பட்ட ராசிக்கு இந்த ஆடி மாதம் நிச்சயமாக 90% நன்றாக இருக்கும். குருபலம் அதிகம் இருக்குது. குழந்தை இல்லையா, திருமணம் ஆகலையா, தொழில் கூறுங்க, நிறுவனத்தை கூட்டுங்க, பிரார்த்தனை பண்ணுங்க. கருப்புசாமி வழிபாடு, முனீஸ்வரன் வழிபாடு, வீரபாகு வழிபாடு, நிறைய அந்த தெய்வங்கள் அதாவது மிகப்பெரிய அந்த வைணவ அதாவது நான்வெஜ்னு சொல்கிறோம் பார்த்தீங்களா, அந்த மாதிரி அவங்களுக்கு கருப்புசாமியெல்லாம் இருக்க பார்த்தீங்களா, அந்த மாதிரி தெய்வங்களை கும்பிடும்போது வாழ்க்கையில் இன்னும் உங்களுக்கு மாறாத வெற்றியை கொடுக்கும். கடந்த காலங்களில் கஷ்டப்பட்டு 7.5 பயந்துக்கிட்டே வந்துட்டு இப்போது ஒரு மகத்தான வெற்றி வாயில் படியை உங்களுக்கு காட்டக்கூடிய நேரம் இந்த ஆடி மாதம்.